ஹாய், என்னோடய பேர் ஷோயப். நான் ஒரு கார்ப்பரேட் ட்ரெய்னர், டைரக்டர், பெட்டர்னல் டெக்னோ சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோ பிரத்யேகமாக நான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ இதை கவனமாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா +2 முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், வாட் நெக்ஸ்ட், இது ஒரு $1 மில்லியன் கேள்வி இல்லையா? அந்த கேள்விக்கான ஒரு பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ எல்லா குழந்தைங்களும் இன்றைக்கி ப்ரிப்பரேஷனில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க. 12th எக்ஸாம் எப்படி எழுதுறது, நல்ல மார்க் எப்படி எடுக்கிறது, இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பயம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம், எந்த காலேஜில் போய் சேர போகிறோம், என்ன படிக்க போகிறோம், நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? சரி, இப்போ எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோ பதில் கிடையாது. ஆனால் சில கேள்விகளுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பதில் கிடைக்கும். முதலாவது, நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, NEP நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 வந்துச்சு இல்லையா? இந்த பாலிசியில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. அதாவது ஒரு குழந்தை காலேஜ் படிக்கும்போது 2 டிகிரி படிக்கலாம். எவ்வளோ பேருக்கு இது தெரியும்? அதாவது ரெகுலர் காலேஜ் ஒன்று, இன்னொன்று ஆன்லைன் ஒன்று படிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருமே 2 டிகிரி பண்ணுறாங்க. இதனால் கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, அவர்களுக்கு ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் கிடைக்குது. ப்ளஸ் அவங்களோட பிளேஸ்மெண்ட்டோடைய ஆப்பர்ச்சுனிட்டி டபுள் ஆகிடுது. ஒன்று அவங்க காலேஜில் கிடைக்கும், இன்னொன்று அவங்க ஆன்லைனாக பண்ணுற இன்னொரு காலேஜ்லையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, சாதாரணமாகவே எந்த பிளேஸ்மெண்ட் போனாலும் 2 டிகிரி இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்க போகுது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு. இது கட்டாயமானு பார்த்தீங்கன்னா, இது கட்டாயம் கிடையாது, ஆப்ஷன் தான், ஆப்ஷனல் தான். நீங்கள் நினச்சா பண்ணலாம், வேண்டான்னா விட்டுடலாம். ஆனால் இப்போது பிரச்சனை என்னன்னா, நம்ம பண்ணலன்னு வச்சிங்களேன், நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு முன்னாடி போயிடுவாங்க. இது காம்படிட்டிவ் வேர்ல்டு, இது கண்டிப்பாக நாம் இதை பற்றி யோசிக்கணும், இதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆன்லைன் கோர்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். IIT மெட்ராஸ் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் சிறந்த இன்ஸ்டிடியூட்டில் ஒரு இன்ஸ்டிடியூட்டாக இது கருதப்படுது. இந்தியாவில் சொல்லவே தேவையில்லை, நம்பர் 1 பெஸ்ட். இப்போ இந்த இன்ஸ்டியூட் 2020 BS என்ற ஒரு கோர்ஸை அறிமுகப்படுத்துது. இந்த கோர்ஸுடைய சாராம்சம் என்னன்னா, 4 வருஷம் ஆன்லைன் கோர்ஸுங்க. இது இன்ஜினியரிங் ஈக்குவல். BS என்ன, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். இது ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்ஜினியருக்கு சொல்கிற ஒரு வார்த்தை இது. ஸோ BS, BE, BTech இதில் எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். எல்லாமே 4 வருஷம் டிகிரி. ஹானர்ஸ் டிகிரி இது. ஹானர்ஸ் டிகிரி என்ன, உங்களுக்கு 12+4 இயர்ஸ் டிகிரி வரும். இது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் லெஜிட்டிமேட் டிகிரி. இது சாதாரண சும்மா ஒரு டிஸ்டன்ஸ் லேர்னிங்கோ ஒரு டிப்ளமா கிடையாது, ப்ராப்பர் ஹானர்ஸ் டிகிரி BS. உங்களுக்கு IITயோடைய ப்ராப்பர் சர்டிஃபிகேட் கிடைக்கும், IITயோட பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, அண்ட் உங்களுக்கு PG படிக்கிறதுக்கெல்லாம் இதனால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யூஎஸ் போய் கூட நீங்கள் PG படிக்கலாம் இந்த டிகிரி வச்சுட்டு. ஸோ எந்த அளவுக்கு என்ன, நிறைய பிள்ளைகள் ஆன்லைன் மட்டும் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இது ரெகுலராக விடுற பசங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு இதுக்கு வேல்யூ இருக்குது. இப்போது இது இந்த கோர்ஸ் IIT BS IIT தருது ஆன் டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். 2 இதில் தருது, ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா சயின்ஸ்க்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரீம்னு இருக்கலாம், ஹியூமனிட்டிஸு, காமர்ஸு, சயின்ஸு, எந்த குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஆனால் எலக்ட்ரானிக்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இது 2 தான் இது ஒன்று தான் வித்தியாசம். சரி, இந்த BS எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா அப்படின்னு பார்த்தா, GA சொல்கிறாங்களே, IIT G எக்ஸாம், மெயின் அட்வான்ஸ் சொல்லி, அது எழுத தேவையில்லை. அது எழுதாமலே நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதுக்காக வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா, February, July, October IIT ஒரு குவாலிஃபயர் எக்ஸாம் சொல்லி நடத்துகிறாங்க. அதில் 4 பேப்பர் இருக்குங்க, இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷனல் திங்கிங். இந்த 4 பேப்பரில் 45% எடுத்துட்டா ஃபைன். அது ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் வச்சிங்களேன், அது இது ரிசர்வேஷனும் இருக்குது அதில். ஸோ ஒரு 45% வச்சிங்க ஜென்ரலாக. ஸோ 45 to 50% எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ். அதாவது கட் ஆஃபே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், 90 எல்லாம் கிடையாது, பாஸ் ஆனால் போதும், யூ ஆர் அட்மிட்டட் இன்டு BS டிகிரி. அண்ட் சீட்ஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது சார் இதில்னு பார்த்தீங்கன்னா, இது அன்லிமிட்டட், இது லிமிட்டே கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 32,000 பிள்ளைகள் படிக்கிறாங்க சேர்ந்து. இப்போ ப்ரூவன் கோர்ஸ். இன்னொன்று 2020 ஆரம்பிச்சிட்டாங்க.
2024 ஃபஸ்ட்டு பேட்ச் வெளியே வந்துருச்சு கூட. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்னன்னா 2024 வந்த 2500 மாணவர்களுக்கு ஐஐடி பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கு. 12 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரைக்கும் பே பர் ஆனம் அந்த இதில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு அழகான ஒரு கோர்ஸு நம்ம ஐஐடி மெட்ராஸில் ஐஐடி கொடுக்குது. இந்த வாய்ப்பை விட்டுடலாமா? ஸோ இதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இப்போ February மாதத்தில் வருது. ஸோ வருகிற February இப்போ ஆல்ரெடி +2ல் படிக்கும்போதே ஜூலை அக்டோபரில் சில பேர் எழுதி நிறைய இப்போ நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்த பிள்ளைங்கள்லாம் பாஸ் பண்ணி அவங்க அட்மிஷன் கார்டு வாங்கிட்டாங்க. இப்போ இந்த வீடியோ யாருக்கு பண்ணுறேன்னா யார் யார் இது வரைக்கும் பாஸ் பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு Februaryயில் வரும். February எக்ஸாம் எடுத்துட்டா அவங்களுக்கு Februaryலேயே ஒரு அட்மிஷன் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து எலிஜிபிள் டு ஜாயின் IITBS சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நாம் வந்து ஸ்கூலே முடிக்கல, இன்னும் +2 எக்ஸாமே எழுதலை, இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ளே நமக்கு ஒரு காலேஜ் சீட் கேரண்டி. 50% ப்ராப்ளமாவது நமக்கு சால்வ் ஆயிடுச்சா இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து வேறு காலேஜில் சேர்ந்து நீங்கள் அது கூட படிக்கலாம். என்னுடைய அபிப்பிராயம் வந்து இந்த சீட்டை வாங்கிட்டு அதையும் தேடி அதையும் ஜாயின் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இந்த வாய்ப்பை நம்ம Februaryயில் விட்டோம் வச்சுங்களேன், இப்போ அடுத்த ஜூலை வரும்போது நாம் வந்து அந்த காலேஜில் பிஸியாக இருப்போம். அப்படியே காலம் கடந்து போயிடுமே தவிர நம்மளுடைய வாய்ப்பு நம்ம மிஸ் பண்ணுறது நமக்கு தெரியவே தெரியாது. எப்போ இதோட அருமை தெரியும்னா காலேஜ் முடிக்கும்போது பிளேஸ்மெண்ட் வரும். பிளேஸ்மெண்ட்டில் வந்து அவங்க கேட்பாங்க, ஆர் யூ டூயிங் டுவெல் டிகிரியான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கவர் அந்த வேலை வாய்ப்பை தட்டிட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாதுன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து இந்த Februaryயில் வருது. February எக்ஸாமுக்கு ஜனவரியில் ஓப்பன் ஆகும். ஸோ ஜனவரியில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். இப்போ இந்த 4 பேப்பருக்கு ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பரை கால் பண்ணிங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ட்ரைனிங் தேவையில்லை. சுயமாக ஒரு குழந்தை படித்தா கூட பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இருந்தாலும் ட்ரைனிங் தேவைன்னா நாங்கள் இருக்கோம், நாங்கள் உதவுறோம். இன்னொன்று சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. கண்டிப்பாக அதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ IITBSோட சைட் போனீங்கன்னா எல்லா விவரங்களும் இருக்குது. நான் குட்டியாக சொல்லிடுறேன். இது வந்து மொத்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ஆகுதுங்க. 3.5 lakhs அரௌண்ட் ஆகுது. ஆனால் இதில் வந்து ஐஐடி வந்து ஃபீஸ் வேவர்லாம் தருது. இப்போ 3 லட்சமா அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் என்ன இந்த மாதிரி ஒரு கோர்ஸுக்கு. எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் எங்கேயுமே இதை விட சீப் கிடையாது. இன்னொன்று 3000 ரூபாய் தான் என்ட்ரன்ஸ்க்கு, குவாலிஃபயர் எக்ஸாமுக்கு. 3000 ரூபாய் கட்டினா நீங்கள் குவாலிஃபயர் எக்ஸாம் எழுதலாம். சரி, அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் இயர் வந்து 32,000 தான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். சரி, இந்த இதில் வந்து ஃபீஸ் விவரம் தருது. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு குழந்தை ஏழையாக இருக்குது அப்படின்னா 5 lakhs பிலோ பர் ஆனம் இன்கம் இருந்தால் அவங்களுக்கு 50% ஃபீஸ் வேவர் கொடுக்குது ஐஐடி. இன்னும் ஒரு படி மேலே போய் 1 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் 75% ஃபீ வேவர் தருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஃபீ வேவர் தருது, ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குது. ஸோ ஒரு ஏழையாக இருந்தாலும் படிக்கணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஸோ நமக்கு தேவை வந்து ஜஸ்ட் டெடிக்கேஷனோ ஹார்ட் ஒர்க்கும் தாங்க இருந்தால் கண்டிப்பாக இதில் சேர்ந்து 4 வருஷத்தில் நம்ம ஒரு ஐஐடியோட டிகிரியோட வெளியே வரலாம். எவ்வளோ பெரிய விஷயம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதில் வந்து ஒரு வாய்ப்பு தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஐஐடியில் 3 வருஷம் படிச்சிங்கன்னா 4வது வருஷம் ஐஐடி சொல்லுது, நீ நல்லா படித்தா நான் ஐஐடியிலே சீட் தரேன்னுது. அதாவது லைவ் சீட்டுங்க. எந்த சீட்டுக்காக போட்டி போட்டு பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கிறாங்களோ அது வந்து பிஎஸ் பிள்ளைகளுக்கு ஈஸியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஐஐடி மெட்ராஸில் ஒருவேளை கிடைக்கலன்னா நான் ஐஐடி ரோப்பரில் தரேன்றாங்க. ஐஐடி ரோப்பரில் போய் பஞ்சாப் ஐஐடி ரோப்பர்லாம் பெரிய விஷயங்க. அங்கே போய் வந்து 4வது வருஷம் படிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணா அந்த குழந்தை ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆஃப்லைனில் பண்ணணும்னு நினச்சா 4th இயரில் பண்ணலாம் ஐஐடி ரோப்பர். ஐஐடி ரோப்பரில் படித்தா இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஐஐடி ரோப்பர் சொல்லுது, நீ அப்படியே எம்எஸ் படிச்சுக்கோ, நான் உனக்கு சீட் தரேன்றான். அதாவது கேட் எக்ஸாம் எழுதாமலே சீட் கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் இருந்தபடியே ஒரு ஐஐடி டிகிரி உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கடைசியாக கிடைக்க போகிற ஐஐடி டிகிரி எப்படி இருக்குன்னா, நார்மலாக ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட் கிடைக்கிற டிகிரி தான் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் சேம், வெரி மச் சிமிலர். அண்ட் இது கவர்மெண்ட்டு லெஜிட்டிமேட் டிகிரிங்க. இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த இதுவும் வேண்டாம். அவங்களோட நோக்கமே வந்து ஐஐடி ஃபார் ஆல், அனைவருக்கும் ஐஐடி என்ற இதில் அவங்க செய்கிறாங்க. நாம் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு லாபம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு மேலும் டவுட்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் தரோம். அதே நேரத்தில் உங்கள் குழந்தைக்கு வந்து ட்ரைனிங் வேணும்னா கூட ட்ரைனிங்கும் தரோம்.